ஆசீர்வாதத்தை பற்றிய தொடருடைய அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 3 எபிசோடு தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்மளுடைய பீகீப்பர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால 4 எபிசோடு அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு எபிசோடு வரும், அதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸுங்கிறது வரும். ஸோ 4 எபிசோட்ஸுங்கிறது வரப்போகுது. அதில் கடைசி எபிசோடில் கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசுகள் அப்படிங்கிறத தரப்போகிறோம். என்ன மாதிரியான பரிசுகள் கொடுக்க போகிறோம்? திரு பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆசிவகமும் ஐயனார் வரலாறும் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு 10 பேருக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பல அற்புதமான கட்டுரைகளையும் வார இதழ்களையும் நூல்களையும் ஆடியோ புக்ஸையும் வச்சிருக்கக்கூடிய விகடன் குழுமத்துடைய டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 1 வருடத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷனை 10 பேருக்கு நாங்கள் தரப்போகிறோம். அதுக்கப்புறம் சாய் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு 10 பேருக்கு வந்து அவங்களுடைய பெஸ்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கிஃப்டாக வழங்க போகிறோம். அதுக்கப்புறமா டிஜிட்டல் குயவன், நம்ம ஜான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டிஜிட்டல் குயவன் கிட்ட இருந்து ஒரு 10 ஐயனார் சிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். இப்படி ஒரு 40 பேருக்கு வந்து பரிசுகள் வழங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக குவிஸ் போட்டியில் கலந்துக்கோங்க. சீரியஸாக கவனமாக பாருங்கள். சைனாவில் ஷாலின் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயிலுங்கிறது இருக்குது. அந்த கோயிலில் வந்து தற்காப்பு கலைகள் அப்படிங்கிறத கற்று தருவாங்க. அந்த கோயிலுக்கு போய் தற்காப்பு கலைகளை கற்றுக்கிறவங்க புத்த துறவிகளாக மாறுவாங்க. அப்படி புத்த துறவிகளாக மாறினவங்க பல விஷயங்களை கற்றுக்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. குங்ஃபு பாண்டா அப்படிங்கிற திரைப்படம் கூட இதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்ட ஒரு படம் தான். இது அங்கே நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கம். இப்போ கூட ஷாலின் டெம்பிளுக்கு இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளை கற்றுக்கிறதுக்காக போகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்படி மலையில் இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்த்து மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த பணி இருக்குது பாருங்களேன். இதை தமிழர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் சீனர்கள் அங்கே நடைமுறைப்படுத்தியிருப்பாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. அதற்கு காரணம் ஆசிவகர்கள். ஆசிவக துறவிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து வானத்தை வந்து பார்த்து நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்துகளை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதையெல்லாம் வச்சு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால தான் நிறைய சமண கற்படுக்கைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த சமண கற்படுக்கைகள்னு இருக்கிறது எல்லாமே ஆசிவக துறவிகளுக்கான கற்படுக்கைகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி மலை உச்சிக்கு போய் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ணாங்க, அதுலேருந்து கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிவகம் அப்படிங்கிறத உருவாக்குனவர் யார், அதில் முக்கியமாக மர்க்கலி கோசாலருங்கிறவர் யார், அவருக்கும் ஐயனாருக்கும் என்ன கனெக்ஷன், அதை முதல்ல பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் நம்ம இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். மர்க்கலி கோசாலர் அப்படிங்கிறவர் யாருன்னு பௌத்த ஜைன நூல்கள் சொல்லுதுன்னா, அவர் பரம்பரையாக பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தர். பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவர் மகாவீரை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்தார். மகாவீரை அவர் சேர்த்துக்கவே இல்லை, அடித்து துரத்திக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி வா அப்படின்னு சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மகாவீரருக்கே துரோகம் பண்ணார். எப்படி துரோகம் பண்ணார்? மகாவீரர் வந்து ஒரு எள்ளு செடியை பார்த்து அழகாக பூத்து குலுங்குது, இந்த வாட்டி நல்லா இது ஒரு விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் சொன்னது தப்பாகணும்னு சொல்லி மர்க்கலி என்ன பண்ணுறாரு, அந்த எள்ளுச்செடியை பிடுங்கி போட்டுறாரு. ஆனால் திடீர்னு ஒரு மழை பெஞ்சு அந்த எள்ளுச்செடி மறுபடியும் மண்ணுக்குள்ளே போய் வேர் விட்டு நல்லா வளர்ந்து அந்த வருஷம் நல்லா காய்ச்சிருது. திரும்ப அந்த பக்கமாக வரும்போது அந்த செடி வரப்போதில்ல. இப்போ நம்ம கேட்போம், இவர் என்ன சொல்கிறாரு, உண்மையிலேயே தவத்தில் சிறந்தவராக இருந்தால் கரெக்டாக பதில் சொல்லணுமேன்னு சொல்லி மர்க்கலி வந்து அந்த எள்ளுச்செடியை சொன்னீங்களே அது என்ன ஆகும் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ மகாவீரர் நான் முன்னாடி சொன்னது தான்ப்பா நல்லா ஒரு விளைச்சலை தரும் அது அப்படின்னு சொல்கிறார். மர்க்கலி வந்து இப்போ பாரு இவர் ஒரு பேர் டேமேஜ் ஆக போகுதுன்னு போய் பார்த்தா அந்த எள்ளுச்செடி பூத்து குலுங்குது, நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கு. இது மர்க்கலியால் தாங்க முடியல. இப்படி மகாவீரருக்கு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கான முயற்சியில் மர்க்கலி வந்து இருந்திருக்காரு. அந்த முரண்பாடில் மர்க்கலியும் மகாவீரும் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போனவர் தனியாக வந்து ஒரு பெரிய மதத்தை உருவாக்கி அந்த மதத்தை வச்சு காசு பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு, பிழைப்பு நடத்தக்கூடியவராக இருந்திருக்காரு. அவர் இருந்த ஊருக்கு மகாவீர் திடீர்னு போனால் இப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்கானே இவன் அப்படின்னு மகாவீரருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே மகாவீரர் என்ன பண்ணுறாரு, மர்க்கலிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. 2 பேரும் பயங்கரமாக டிஸ்கஷன், ஒரு டிபேட்டை வந்து நடத்துகிறாங்க. அந்த டிபேட்டுங்கிறதுல மர்க்கலி தோற்று போகிறாரு. உடனே அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மகாவீரருடைய ஆதரவாளர்களுக்கும் நடுவில் பெரிய சண்டைங்கிறது நடக்குது. இந்திய வரலாற்றில் நடந்த முதல் மத கலவரம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அந்த அளவுக்கு சண்டை நடக்குது. 2, 3 பேர் செத்து வர போகிறாங்க. மக்களுடைய பேருங்கிறது ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. அவர் ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. தன்னுடைய ஒரு மாணவியுடைய வீட்டில் வந்து கடைசி காலத்தை வந்து செலவு பண்ணுறாரு. அந்த மாணவி யாருன்னா ஆலகலா அப்படிங்கிறது அந்த மாணவியுடைய பெயர். அவள் வந்து ஒரு குயவு தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண். மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய ஒரு பெண். அவள் வீட்டில் தங்கியிருக்காரு. தங்கியிருந்தவர் அவருடைய மனசுங்கிறது பேதலிச்சு போயிடுது. மண்பானையை செய்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்கள்ல, அந்த தண்ணி எடுத்து குடித்து என்னென்னமோ கத்துறாரு, என்னென்னமோ பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டு வெறி பிடிச்ச ஒரு மாதிரி என்னமோ பேசிகிட்டு இருக்கார். மாங்காவை எடுத்து கடிச்சிக்கிட்டு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடைசி காலங்கிறது அவருக்கு இருக்குது. அப்புறம் அவர் மரணம் அடைஞ்சிடுறார். என்னுடைய உடலுக்கு எந்த விதமான மரியாதையும் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுறாரு. ஆனால் அவருடைய சீடர்கள் அவரை நல்லடக்கம் பண்ணுறாங்க. இதுதான் ஜைன மதத்துடைய நூல்கள், பௌத்த மதத்துடைய நூல்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இது ஆசீவக மதத்துக்கு எதிரான செய்திகளை சொல்லக்கூடிய நூல்கள். அதாவது அவங்களுடைய காலகட்டத்தில் ஆசீவகங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஆசீவகத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், ஆசீவகங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடிய விதமாக இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த நூல்களை பாலி மொழியிலேயே படித்து அதுக்கப்புறமா ஆசீவகத்தை பற்றிய நூல்களை எழுதின ஆய்வாளர்கள் இது ரொம்ப ரொம்ப பயாஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மர்க்கலிங்கிறவர் யார், அவர் எங்கேருந்து வந்தார், ஆசீவகங்கிறத அவர் எங்கேருந்து உருவாக்குனார் அப்படிங்கிறது சரியாக அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. இதில் மர்க்கலி கோசாலா அப்படிங்கிறதுல கோசாலாங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த கோசாலா அப்படின்னா என்னென்னா மாட்டு கொட்டகை அப்படின்னு அர்த்தம். அதாவது மர்க்கலி கோசாலருடைய அம்மாவுக்கு பிரசவ வலி வந்த சமயத்தில் அவங்களுக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைங்கிறதுனால ஒரு மாட்டு கொட்டகையில் அவங்க தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த கொட்டகையில் தான் அவர் பிறந்தார். அதனால தான் அவருக்கு மர்க்கலி கோசாலர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கதை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல? கரெக்ட். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு கதையிலையும் இதே மாதிரியான ஒரு கதை தான் வரும். அதே மாதிரி ஆசீவகம் அப்படிங்கிற பேர் கூட இவருடைய இந்த வரலாறோட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க. ஆசீவகம் அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறவர். அந்த தொழில்ங்கிறது ஆசீவகம் ஒரு துறவுங்கிறது ஒரு தொழிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆசீவகங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டிருக்கலாம். இப்போது ஒரு சில சமய குருக்கள் சாமியார்கள்லாம் வந்து மதத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே மர்க்கலி காசு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு இந்த பௌத்த ஜைன நூல்கள்லாம் சொன்னனால துறவரத்தை தொழிலாக ஏற்றுக்கொண்டவர்கள் இவங்க அப்படின்னு ஒரு பழி சொல்கிற மாதிரி ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைகள்லாம் என்னென்னா, மர்க்கலி அப்படிங்கிறவர் ரொம்ப மோசமான ஒருத்தர், அவருக்கு பெரிய அளவுக்கு அறிவுங்கிறதே இல்லை, அவர் செய்த போதனைகள் எல்லாமே ரொம்ப தவறானதாக இருந்தது, மக்களை திசை திருப்பக்கூடிய ஒன்றா இருந்துச்சு, மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்தாருங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான் ஜைனம் பௌத்தம் மாதிரியான நூல்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுது. இப்போ எந்த அளவுக்கு ஆசீவகத்தின் மீதும் மர்க்கலி கோசாலர் மீதும் அவங்க அவ்வளோ கோபத்தில் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் கடுமையான போட்டியாக அந்த நெறி இருந்திருக்கு, மர்க்கலி கோசாலர் இருந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி பெரும் திரள் கூட்டம் போயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க. அப்போ மர்க்கலி கோசாலருடைய உண்மையான வரலாறு என்ன, அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானா, அவருடைய பிறப்பு என்ன, அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி ஆசீவக நெறிக்குள்ளே அவர் வந்தார் அப்படிங்கிற தேடல் நமக்கு அவசியமாக ஆகுது இல்லையா? அந்த தேடலுக்குள்ளே நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஆசீவகத்தை உருவாக்கிய மர்க்கலி ஒரு தமிழர், அவர் பிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற குறிப்புகள் ஆய்வுகள்லாம் இப்போது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுடைய ஆய்வுகளில் தொடர்ந்து அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த ஆசீவகம் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலேயே என்னதான் அர்த்தம் அப்படின்னா, இதற்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆதி சங்கரன் அவர்களுடைய நூலில் இருந்து நமக்கு கிடைக்குது. அவர் ஈவு அப்படிங்கிற சொல் வந்து வகுத்து பகுத்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஈவுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறார். அதாவது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் அதுக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் ஈவு. அதுலேயும் குறிப்பாக கணக்கியலில் வந்து சூட்சமங்களை விளக்கக்கூடியது வந்து ஈவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆசு அப்படின்னா எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் காரியங்களை செய்யக்கூடியவங்க, ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அதாவது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய எழுத்தாளனை, கவிஞனை வந்து ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு தேவையான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஈவை தரக்கூடிய
அவர்கள் தான் இந்த ஆசீவகர்கள் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். அது சரியாகவும் பொருந்தது. ஏன்னா ஆசீவகர்கள் தொடர்ந்து அவங்களுடைய நெறிகளில் பல விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசீவகர்கள் நெறிப்படுத்திய இந்த ஆசீவகம் அப்படிங்கிறதை உருவாக்கின மற்களியுடைய உண்மையான வரலாறுங்கிறது என்ன? மற்களியுடைய வரலாறுடைய இன்னொரு பக்கத்தை நமக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அயோத்திதாசர்கிட்ட இருந்து கிடைக்குது. திரு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் மற்களுடைய வரலாறை பதிவு பண்ணும்போது, மற்களி ரொம்ப மிக சிறந்த ஒரு அரசன், அதுவும் அவர் போர்க்கலைகளில் சிறந்து விளங்கின ஒரு அரசனாக இருந்தார், பல வெற்றிகளை குவித்த ஒருத்தராக இருந்தார். அவருடைய உண்மையான பெயருங்கிறது கலியன். கலியன் அப்படிங்கிற அரச குடும்பத்தில் அவரும் பிறந்த ஒருத்தராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணுறார். அவர் எந்த சோர்ஸில் இருந்து இதை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதை வைத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் மற்களி அப்படிங்கிறது தமிழ் சொல் தான், தமிழ் பெயர் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறார். களி அப்படிங்கிறதே வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கலியுகம் அப்படிங்கிறது கூட தமிழில் இருந்து வந்த ஒன்று தான். களி ஆண்டு அப்படிங்கிறதே தமிழர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ கிமு கிபின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஒரு காமனான ஆண்டை தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் களி ஆண்டு. ஆக களி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தான். மற்போரில் சிறந்த ஒருத்தர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக அவருக்கு மற்களி அப்படிங்கிற பேருங்கிறது வந்திருக்கு. இவர் எந்த பகுதியுடைய அரசராக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தேடலையும் செய்து பதிவு பண்ணுறாரு நெடுஞ்செழியன் அவர்கள். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருப்பட்டூர். இந்த திருப்பட்டூரை தலைநகரமாக கொண்டு அரசாண்டவர் தான் மற்களி. சித்தார்த்தராக இருந்தவர் எப்படி புத்தராக மாறினாரோ அப்படி இவரும் அரசராக இருந்து அதுக்கப்புறமா துறவரம் ஏற்று ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு நெறியை உருவாக்கின ஒருத்தராக இருக்கார். சரி, இந்த மற்களி அப்படிங்கிறவர் உருவாக்கின ஆசீவகம்ங்கிறது வட இந்தியாவுக்கு சொந்தமாக தென்னிந்தியாவுக்கு சொந்தமாக? ஆஜ்விகா அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் ஆசீவகத்தை குறிக்கிறாங்க. ஆசீவகத்தை பற்றி எழுதப்பட்ட ஆங்கில நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலி மொழியில் இருக்கக்கூடிய சோர்சஸ்லேருந்து எழுதப்பட்ட நூல்கள். இந்த பாலி மொழியில் இருந்தது ஆசீவகத்தை அவமானப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட குறிப்புகள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் ஆசீவகத்தை பெருமையாய் பேசப்படக்கூடிய நிறைய குறிப்புகள் நமக்கு இருக்குது. ஆசீவக கருத்துக்களை பேசக்கூடிய ஏகப்பட்ட செய்யுள்கள் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு கணியன் பூங்குன்றனாருடைய செய்யுள் எடுத்திங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு வரக்கூடிய அந்த செய்யுளில் ஆசீவக கோட்பாடுங்கிறது அவ்வளவு எளிமையாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஊழ் விதி தான் எல்லாத்துக்கும் காரணம், விதி தான் எல்லாத்தையும் செய்யும், விதி எல்லாமே செய்யும்போது ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் அப்படிலாம் நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அந்த பாடலில் விளக்குவார். அதே மாதிரி இன்னொரு சங்க பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடவுளுங்கிறவன் யாரா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது இருக்கும். ஒரு வீட்டில் சாவும் விழுது, இன்னொரு வீட்டில் கல்யாணமும் நடக்குது. இப்படி ஒரு வீட்டில் துக்கத்தையும் இன்னொரு வீட்டில் சந்தோஷத்தையும் தர்றவன் பேர் கடவுளா? இது எல்லாமே விதி, அது நடக்கணும்னு இருந்தால் நடக்கும், அவ்வளவுதான் அப்படிங்கிறத பதிவு செய்யுது. இது அத்தனையும் ஆசீவக கோட்பாடு. இப்படி ஆசீவகத்துடைய சிந்தனைகள் தமிழ் இலக்கியங்களில் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால தமிழர்களுடைய ஒரு மார்க்கமாக ஆசீவகம் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி தமிழர்கள் கொண்டாடிய தமிழர்களுடைய ஒரு மார்க்கமாக ஆசீவகம்ங்கிறது இருந்திருக்கிறதுனால ஆசீவகத்தை உருவாக்கிய மற்களியும் தமிழராக தான் இருப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்க முடியும். அப்படி தமிழர்கள் கொண்டாடிய அந்த மார்க்கம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஐயனார் வழிபாடாக நமக்குள்ள இருக்குது. மற்களிங்கிறவர் ஐயனாராக மாறினது எப்படி? மற்களியும் ஐயனாரும் ஒன்றா? இந்த கேள்வியிலிருந்து நாம் இந்த தேடலை தொடங்குவோம். மற்களின்னா என்ன அர்த்தம்? பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தர், போர் பயிற்சியில் போர்க்கலையில் வல்லவரான ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த களி அப்படிங்கிற ஒரு பேர், களியன் அப்படிங்கிற ஒரு பேருங்கிறது ஐயனாருக்கு இருக்கக்கூடிய பெயர்களில் ஒன்று அப்படிங்கிறத நெடுஞ்செழியன் அவர்கள் பதிவு பண்ணுறார். அதுலேயும் திருமயம் குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய ஐயனாரை ஐயனார் களியன் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கற்குவேலில் இருக்கக்கூடிய ஐயனாருக்கு கலியுக வரதன் அப்படிங்கிறது பெயராக இருந்திருக்கு. ஐயனார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் ஏந்தி தான் அவர் இருப்பார். அதை செண்டாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயனாரை பற்றி பாடப்படக்கூடிய பிள்ளை தமிழ்களில் பார்த்தீங்கன்னா அவர் செண்டாயுதத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது. இந்த செண்டாயுதம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஆயுதம். இந்த ஆயுதத்தை உபயோகிக்கணுன்னாவே பயங்கர திறன் வாய்ந்த ஒருத்தரால் தான் அது பண்ண முடியும். ஐயனார் இப்படி ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறவரா, சாட்டை வச்சிருக்கிறவரா அடையாளப்படுத்தப்படுறாரு, அருவா வச்சிருக்கிறவரா அடையாளப்படுத்தப்படுறாரு. அப்படிங்கிறதுனால இவர் ஒரு போர்க்கலையில் சிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி
கலியன் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மற்களி தான் ஐயனாராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் ஒரு சில குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஆதிநாதர் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதிநாதர் அப்படிங்கிறவர் இந்தியன் ஃபிலாசபிக்கல்ல முதன்மையானவராக கருதப்படுறார். அவர் மக்களை நெறிப்படுத்தக்கூடிய சித்தாந்தங்களை உருவாக்கின ஒருத்தராக இருக்கார். இந்த ஆதிநாதர் அப்படிங்கிறவர் தான் ஜைன மதத்தினர்களும் தங்களுடைய முதல் தீர்த்தங்கராக பார்க்குறாங்க. அப்படி ஆசீவகர்களும் இவரை முதல் தீர்த்தங்கராக பார்க்குறாங்க. அவர் தொட்டு வந்த 24வது தீர்த்தங்கரர் நானு அப்படின்னு சொல்லி மற்களையே சொல்றார். இந்த ஆதிநாதருக்கும் கோயில்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஆதிநாதருடைய மகனா ஆதிநாதருடைய கோட்பாடுகளை கொள்கைகளை காக்கக்கூடிய ஒருத்தரா ஐயனார் இருக்காரு அப்படின்னு ஐயனாரை புகழ்ந்து பாடக்கூடிய செய்யுள்களில் நமக்கு குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஐயனார் கோயில்கள்லையுமே ஆதிநாதருடைய சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆதிநாதர் கோயிலை ஸ்ரீ கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்ரீ கோயில்கள்லாம் வேற வேற கோயிலாக மாறிடுச்சு. திருமால் கோயிலா சிவன் கோயிலாலாம் மாறிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ கோயில்களில் ஐயனார் சிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஐயனார் சிலைகளை எடுத்து வெளியில் வச்சுட்டு இவங்க வேற ஒரு கோயிலாக அதை மாற்றிருக்காங்க. அந்த ஸ்ரீ கோயிலில் ஐயனார் சிலைகளும் இருக்குது அப்படிங்கிறது ஐயனாருக்கும் ஆதிநாதருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை காட்டுது. அது மற்களிக்கும் ஆதிநாதருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை உறுதிப்படுத்துது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸை கொண்டு வந்த இந்த ஸ்காலர்ஸ், இந்த ஃபிலாசபர்ஸுக்கு ஒரு மிருகம்ங்கிறது சிம்பிளாக இருந்திருக்கு. அப்படி ஆதிநாதர் அப்படிங்கிறவரை காளையுடைய அடையாளமாக பார்த்துருக்காங்க. மற்களியுடைய ஆசிவக தத்துவத்தை யானையுடைய அடையாளமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்படி இந்த சிம்பாலிசம் இருந்தது இல்லையா, இந்த சிம்பாலிசம் அப்படிங்கிறதும் நமக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பை காட்டும். நீங்கள் பல கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காளை இருக்கும், ஒரு பக்கம் யானை இருக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு பக்கமாக போய் பார்த்தா அது காளை மாதிரி தெரியும், இன்னொரு பக்கமாக போய் பார்த்தா அது யானை மாதிரி தெரியும். யானைக்கும் காளைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் தொடர்பு அப்படிங்கிறது அதில் சிம்பாலிசமாக காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு காலத்தில் ஆசிவகம் கோயிலாக இருந்திருக்கு. இப்போ அது வேற ஒரு கோயிலாக மாறி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி யானையை விரட்டின சிங்கம், யானையை முழுங்கக்கூடிய முதலை, இந்த மாதிரியான சிற்பங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் ஆசிவகத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் நடந்த மோதலை குறிக்குது. அந்த மோதலில் தான் ஆசிவகம் அழிஞ்சு போச்சு. இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். இதே மாதிரியான யானைகளை நீங்கள் ஐயனார் கோயில்கள்லையும் பார்க்க முடியும். ஐயனார் கோயில்களில் யானை குதிரைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் யானை மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றதாக இருக்கும். யானை மேலே ஏறி வரக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் ஐயனார் உருவகப்படுத்தப்படுறார். அதே மாதிரி ஐயனாருக்கும் மற்களிக்கும் ஆசிவகத்துக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தொடர்பு அப்படிங்கிறது 18 படி. இன்றைக்கும் ஐயனார் கோயில்களில் 18 படி அப்படிங்கிறது இருக்கும். ஐயனாருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பெயருங்கிறது சாத்தன். அறப்பெயர் சாத்தன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இதை புறநானூற்றில் மதுரை நக்கீரர் அப்படிங்கிற புலவர் எழுதின பாடலில் நம்மளால் பார்க்க முடியும். சோழ நாட்டு பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன் அப்படிங்கிற அரசனை புகழ்ந்து பாடுறாரு இந்த நக்கீரர். இப்படி பாடும்போது அந்த புலவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசே உன்ன மாதிரியே நானும் அறப்பெயர் சாத்தனுடைய வழி வந்தவன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய அந்த அரசரும் தன்னுடைய அரசிக்கிட்ட எனக்கு நீ எப்படி என்ன மாதிரியான மரியாதை கொடுக்குறியோ அதே அளவுக்கான மரியாதையை இந்த புலவனுக்கும் கொடு அப்படின்னு சொன்னதான் அந்த பாடல் விளக்குது. இதில் இவங்க 2 பேருமே ஆசீவகத்தை பின்பற்றிய ஒருத்தர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த சாத்தன் அப்படிங்கிறது தான் ஐயனாருக்கு இருந்த இன்னொரு பெயர். ஐயனாரை புகழ்ந்து பாடக்கூடிய பிள்ளைத்தமிழ் செய்யுள்களெல்லாம் அவர் சாத்தன் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுறார். ஐயனார் பற்றிய குடவரை கோயில்களில் கூட அவருக்கு சாத்தன் அப்படிங்கிற பெயருங்கிறது பதிவாயிருக்கு. இன்னைக்கு கூட நீங்கள் நிறைய ஐயனார் கோயில்களை சாஸ்தா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். வெண்ணிமலை சாஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான கோயில். அந்த வெண்ணிமலை சாஸ்தா பல குடும்பங்களுக்கு குலதெய்வம். அந்த சாஸ்தா வேற யாரும் இல்லை, ஐயனார் தான். இவ்வளோ இதுக்கு ஐயப்பனுக்கு நாம் மாலை போட்டு போவோம் இல்லையா, அந்த ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன, சாஸ்தா கோயிலுக்கு போனோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சாஸ்தாங்கிறது சாத்தன் அப்படிங்கிறதுலேருந்து வந்த ஒரு சொல் தான். ஐயப்பனுக்கு எத்தனை படி இருக்குது? 18 படி. 18 படி ஏறி ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கஷ்டமாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இதே மாதிரி பல ஐயனார் கோயில்களில் பார்த்தீங்கன்னா 18 படி அப்படிங்கிறது இருக்கும். கருப்பசாமிக்கும் 18 படி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அரசர்களாக இருந்தவங்க
எல்லாம் வேறு வேறு செயல்கள் செஞ்சவங்க. அப்படி செய்தவர்கள் இறந்து போனதுக்கப்புறமா ஐயனார் கோயிலுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கும் சிலை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அவங்களுக்கும் இந்த 18 படி அப்படிங்கிறது கொடுக்கறது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த 18 படிங்கிறது எதை குறிக்குது? இந்த 18 படி அப்படிங்கிறது பூரண காயவர் நமக்கு கொடுத்த ஒரு தத்துவத்திலிருந்து வருது. பூரண காஷ்யப்பா அப்படின்னு பாலி மொழியில் இவரை பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் வேற யாரும் இல்லை, பூரண காயவர் அப்படிங்கிற ஒரு தமிழர். இவருடைய இயற்பெயருங்கிறது செங்காயபன். மூத்த அமணன் செங்காயபன், வெண் காசியபன் அப்படிங்கிறது இவருடைய பெயர்கள். திருச்சியில் கண்டெடுக்கப்பட்ட சமணர் படுக்கைகளில் இவருடைய பெயர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது செங்காயபன் அவருக்காக வெட்டப்பட்ட கற்படுக்கைகள் இது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செங்காயபன் அப்படிங்கிறவர் தான் பூரண காசியப்பர் அப்படின்னு பதிவாயிருக்கார். இந்த பூரண காயபர் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்ததுன்னா, முற்றும் அறிந்த ஒரு முனிவராக அவர் இருந்திருக்கார். இவர் ஆசீவகத்துக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடுங்கிறத தந்தார். இவர் மற்களி கோசாலரை விட வயதில் மூத்தவர். ஆனால் மற்களி கோசாலருடைய ஆளுமையை ஏற்று தன்னுடைய தத்துவத்தை அவரோட இணைச்சு ஆசீவகத்தில் அதை ஒரு அங்கமாகவே மாற்றினவர். ஆசீவகம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிறத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. அதாவது ஒருத்தன் பிறந்து முற்றும் அறிந்த ஒருத்தனாக மாறக்கூடிய அந்த பயணம் இருக்கு இல்லையா, அந்த பயணத்தை 6 பிரிவாக பிரித்து 6 நிலைக்கும் ஒவ்வொரு நிறம் அப்படிங்கிறத பூரண காசியப்பர் பதிவு பண்ணுறார். பூரண காயப்பர் பதிவு பண்ண அந்த 6 ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜுங்கிறது ரொம்ப உச்சத்தை தொட்ட ஸ்டேஜ். முற்றும் திறந்த நிலையான கழிவன் பிறப்பு அப்படிங்கிற இந்த ஃபைனல் ஸ்டேஜை ஆசீவகத்தில் அடைஞ்சவங்க 3 பேர் தான். அந்த 3 பேர் தான் ஐயனார் வழிபாடுலையும் பார்த்தீங்கன்னா மூவராக வழிபடப்படுறாங்க. நீங்கள் இப்போ கூட ஐயனார் கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா 3 பேர் இருந்தால் அது இந்த 3 பேர் தான். ஒன்று நடுவில் கம்பீரமாக இருக்காருன்னா அவர் மற்களி கோசாலர். இன்னொருத்தர் பூரண காயபர் அப்படிங்கிற பூரணர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நந்தவாச்சா அப்படின்னு ஆசீவகத்துடைய நூல்கள்லாம் பதிவு பண்ணுது. இந்த நந்தவாச்சா வேற யாரும் இல்லை, நந்தாசிரியர். இந்த நந்தாசிரியருக்கு தான் மதுரை மாங்குளத்தில் சமண கல்வெட்டு அப்படிங்கிறது வெட்டப்பட்டுச்சு. அவர் தான் நந்தவாச்சான்னு மாறினார்னு போன எபிசோட்லேயே நம்ம பார்த்தோம். அப்போ அவருக்கும் ஐயனார் வழிபாடுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பார்க்கும்போதே ஆசீவகத்துக்கும் ஐயனார் வழிபாடுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஐயனார் கோயில்களில் பார்த்தீங்கன்னா 7 முனிகள் இருக்கிறத பார்க்க முடியும். 7 கன்னிகள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐயனாருடைய 7 பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு 7 சிலைகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த 7 பேர் அப்படிங்கிறதும் ஆசீவகத்தை உருவாக்கின அந்த 7வரை குறிக்கக்கூடிய விதமாக தான் இன்றைக்கி வழிபாட்டு முறையாக அது மாறி இருக்கு. இப்படி மற்களிங்கிறவர் ஒரு நெறியை கொடுக்குறாரு. அந்த நெறியை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவரை இறையாக மாற்றிருக்காங்க. தெய்வமாக மாற்றி அவரை வணங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவர் தெய்வமாக மாற்றப்பட்டப்போ அவருடைய உருவகம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நம்ம கும்பிடுற மாதிரியான ஐயனாராக இல்லை. இப்போ பார்க்கக்கூடிய ஐயனார் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக ஊருக்கு வெளியில் பல்லாம் நீட்டிக்கிட்டு பயங்கரமாக இருக்கார் இல்லையா, அப்படி ஆரம்பத்தில் இருந்த ஐயனார் இல்லை. அவர் ஒரு இயல்பான மனிதராக அழகு பொழிந்த ஒருத்தராக காட்டப்பட்டிருக்கார். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உருவகத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்படி ஆதியிலிருந்து ஒரு ஐயனார் சிலையை மாடலாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த சிலை. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முசிறிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வந்திலிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிலை தான் இந்த ஐயனார் சிலை. இவருடைய சிலை பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வழிபடுற மாதிரியான ஐயனார் சிலை மாதிரியே இருக்காது. பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு கோபமாக பயங்கரமாக அப்படிலாம் அவர் இருக்க மாட்டார். ரொம்ப சாந்த சுரபியாக அமைதியாக அவர் இருப்பார். அவருடைய அணிகலன்களும் பார்த்திங்கன்னா நிறைய அணிகலன் போட்டு ஒரு அரசர் மாதிரி அவருடைய உருவம் இருக்கும். இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருவாள் அப்படிங்கிறது செருகப்பட்டதாக இருக்கும். அவருடைய காதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காதில் பனையோலையால் செஞ்ச ஒரு அணிகலன் அப்படிங்கிறத அணிஞ்சிருப்பார். இப்படி தான் ஐயனார் சிலை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் அந்த காலகட்டத்தை சார்ந்த ஒரு சில சிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அவருடைய உருவமே வேற மாதிரி அழகான ஒன்றா இருந்திருக்கும். 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்த சிலைகள்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. அப்படி ஐயனார் வழிபாடுங்கிறது முதல்ல சின்ன லெவல்ல இருந்திருக்கு. சின்ன சைஸுக்கு சிலைகளை செஞ்சுதான் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சிலைகளுடைய அளவுங்கிறது பெருகிக்கிட்டே போயிருக்கு. அதாவது பெரிய சிலைகளா வடிச்சாதான் நமக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறத நோக்கி மக்கள் நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆளுவரத்துக்கு இருந்த சிலைகள்ங்கிறது அதுக்கப்புறமா ரொம்ப பிரமாண்ட மாதிரி இந்த மாதிரியான சிலைகளா உருவாக்கப்பட்டுச்சு. அதை நோக்கி வேண்டுதல் அப்படிங்கறத செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆசீவகத்திற்கும் ஐயனார் வழிபாடுக்கும்
ஐயனாருக்கும் மற்களி கோசாலருக்கும் இவ்வளவு தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரி, நம்ம மற்களியுடைய வரலாறை பார்த்தோம். அவரோட கூடவே இருந்த பூரண காயபர் பற்றியும் அதே மாதிரி நந்தாசிரியரை பற்றியுமே நம்ம பார்த்தோம். அதோட மற்களிக்கும் ஐயனாருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அலசணும். ஆனால் அதே சமயத்தில் மலை உச்சிக்கு போய் ஆசீவக துறவிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. வானவியலை ஆராய்ச்சி பண்ணதோடு சேர்த்து அணுவியலை சார்ந்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது, ஆட்டம்னா என்ன அப்படிங்கிற அவங்களுடைய புரிதல் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் தொல்காப்பியத்திலே இதை பற்றிய கூற்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு வேற நம்ம பார்த்தோம். அப்படி தொல்காப்பியம் என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2 எபிசோட் பார்த்துட்டீங்க, இன்னும் 2 எபிசோட் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா கடைசி எபிசோடில் ஒரு குவிஸ் காம்படிஷனுங்கிறத நடத்த போகிறோம். அதில் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்ல போகிறவங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு பரிசுகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான பரிசுகள்? திரு பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆசீவகமும் ஐயனார் வரலாறும் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு 10 பேருக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பல அற்புதமான கட்டுரைகளையும் வார இதழ்களையும் நூல்களையும் ஆடியோ புக்ஸையும் வச்சிருக்கக்கூடிய விகடன் குழுமத்துடைய டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 1 வருடத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷனை 10 பேருக்கு நாங்கள் தரப்போகிறோம். அதுக்கப்புறம் சாய் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்து ஒரு 10 பேருக்கு வந்து அவங்களுடைய பெஸ்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கிஃப்டாக வழங்க போகிறோம். அதுக்கப்புறமா டிஜிட்டல் குயவன், நம்ம ஜான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டிஜிட்டல் குயவன் கிட்ட இருந்து ஒரு 10 ஐயனார் சிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். இப்படி ஒரு 40 பேருக்கு வந்து பரிசுகள் வழங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக குவிஸ் போட்டியில் கலந்துக்கோங்க. சீரியஸாக கவனமாக பாருங்கள். சரி, ஓகே பிக் பாஸ், ஆசீவகத்தை பற்றி இந்த தொடருங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வெயிட் பண்ணுங்கள்.